இந்த வீடியோவில் பார்த்தோம்னா வித் லவ் அப்படிங்கிற படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட மைய கதை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, சின்ன வயசு காதல இப்போ நம்ம சந்திச்சா அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யா அண்ட் மோனிஷா இவங்களை மீன் பண்ணி தான் இந்த படம் ஃபுல்லாகவே மூவ் ஆகுது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு வந்து மேரேஜுக்காக ஒரு பொண்ணு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அப்படி வந்து பார்த்துக்கிட்டு ஒருத்தர் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தோம் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸ்கூல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் வேறு லவ் அஃபேர் இருந்துச்சு அப்படிங்கிறது 2 பேத்துக்குமே தெரிய வருது. ஆனால் இப்போ வந்து அவங்க 2 பேர்த்த லவர்ஸுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது 2 பேத்துக்குமே தெரியல. ஸ்கூல் டேஸ் லவ்வை பற்றி பேசுகிறப்ப 2 பேருமே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம 2 பேருமே சேர்ந்து நம்ம லவர்ஸை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அவங்க லவர்ஸ் வந்து தெலவ ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்தே. ஃபர்ஸ்ட் வந்து சத்யாவோட லவர் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்கள மீட் பண்ணி சின்ன வயசில் சொல்லாத காதல் வந்து இப்போ வந்து வெளிப்படையாக சொல்கிறா. அவங்களும் பார்த்தீங்கன்னா லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தால் ஃப்ரெண்ட்ஷிப்போட 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோனிஷாவோட லவர் வந்து தெளிவாக கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கும் மோனிஷாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. இவங்களுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பிரியாத லவ் வந்து உருவாகுது. மோனிஷாவோட லவர் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மோனிஷாவே லவ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படி இன்னும் ஒரு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோனிஷோட டிசிஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் மீதி உள்ள படமாக அமைஞ்சிருக்குது. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பழக்கப்பட்ட கதையை வந்து பட்டி டிங்கரிங் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து சில படங்கள்லாம் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா தன் கல்யாணத்துக்காக சின்ன வயசு லவர்லாம் வந்து ஒருத்தராக பார்த்து மீட் பண்ணி பத்திரிகை கொடுப்போம், அவங்களும் இந்த கல்யாணத்தில் வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிற மாதிரி படம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதோடைய கான்செப்ட்லேயே தான் இந்த படமும் போகிற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட சிச்சுவேஷன் மற்றும் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குது. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. சத்யா அண்ட் மோனிஷா வந்து ஃப்ளாஷ்பேக் லவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. அது மட்டும் இல்லாத இவங்களுடைய கான்வர்சேஷனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரலையுமே கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்களுடைய ஸ்கூல் டேஸ் லவ்வை பற்றி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்குள்ளாரையும் ஸ்கூல் டேஸில் இப்படிலாம் ஒரு லவ் இருந்தது அப்படிங்கிறது வந்து கண் முன்னால் காட்டுற அளவுக்கு அதோடைய சிச்சுவேஷன் அதோடைய சரௌண்டிங் எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு. அதில் வந்து எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவங்களுடைய லவ்வரை வந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் வந்து கான்செப்ட். ஆனால் வந்து இவங்க வந்து பழைய ஃப்ளாஷ்பேக்கே வந்து ரொம்ப நேரம் எடுத்ததுனால அந்த 2 பேருடைய லவ்வர் வந்து தெலவரத்தில் வந்து கொஞ்சம் வந்து கம்மியான போர்ஷன் ஒதுக்கிட்டாங்க. பெரிய வந்து சுவாரஸ்யமாக இல்லை. சின்ன வயசு லவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்து அதோடைய கான்டாக்டில் இல்லை. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அது மூலியமாகவே வந்து அவங்களுடைய வந்து தலையை கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து காட்டியிருக்காங்க. இது வந்து நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம பேசுகிறப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இது வந்து ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதே தவிர ஒரு சுவாரஸ்யமாக தெளிவி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. படம் பார்த்த அளவுக்கு ஃபீலிங் வந்து இந்த இடத்துல வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். இந்த படம் பார்த்திங்கன்னா ரொமான்டிக்கான படம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து ரொமான்டிக் வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். எங்கேயும் வந்து ரொமான்ஸ் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. படம் பார்த்த ஃபீல் இருக்குதோ இல்லையோ தனது சின்ன வயசு காதில் வந்து ஃபீல் பண்ணி தான் நம்ம வந்து தேட்டரை விட்டு வெளியே வர அளவுக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதனால் வந்து படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் ஏற்படுது. இந்த படம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலியோடு வந்து நல்லாவே வந்து போய் பார்க்கலாம். ஆனால் வந்து லவ்வர்ஸுக்கு வந்து ஒரு ரொமான்ஸ் இல்லாதனால அவங்க வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சலிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு கேட்குற அளவு தான் இருந்தது. ஆனால் வந்து லவ் சாங்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளார இது வராத ஒரு மீடியமான சாங்ஸாக போன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா சரியான டைட்டில் தான் தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.